இதாங்க பழமொழி. என்ன கதைன்னா, ஒரு கிராமத்தில் ஒரு பால்காரி இருக்கா. அந்த பால்காரி வந்துட்டு ஒரு ஆற்றுல ஒரு சைடு வந்துட்டு பால்காரியோட குடிசை வீடு, மறு சைடு வந்து ஒரு கோவில். அந்த கோவிலுக்கு தினமும் அந்த பால்காரி என்ன பண்ணுவோன்னா, அவங்ககிட்ட ஒரு 10 மாடு இருக்குது. பால் கறந்து சாமிக்கு பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற பாலை கிராமத்தில் விற்று வாழ்ந்துட்டு வந்தா. தினமும் கொண்டு கரெக்டான நேரத்தில் கோயிலுக்கு சாமிக்கு அபிஷேகத்துக்கு பால் கொண்டு போய் கொடுத்துரும் இந்த பால்கார அம்மா. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, பால்காரர் அந்த ஆற்றை கடந்து போய் தான் கொடுக்கணுங்கிறதுனால படகுல தான் அந்த அம்மா பால் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. படகு வர டைம் லேட் ஆயிடுச்சு. உடனே இந்த பால்கார அம்மா கொஞ்சம் தாமதமாகி கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த கோவிலில் உள்ள குருக்கள்லாம் எப்படின்னா, தினமும் அவங்களுடைய கடமை அது கோயிலுக்கு பூஜை பண்ணுவாங்க, சாமிக்கு அலங்காரம் பண்ணுவாங்க, பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனால் சாமி மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருந்ததில்லை. ஆனால் இந்த பால்காரம்மா முழு நம்பிக்கையோட கடவுள் மட்டும் இருந்தால் போதும், கடவுள் நம்மளை எப்படியாவது ஒரு விதத்தில் காப்பாற்றுவார் அப்படிங்கிறதுனால டெய்லியும் கொண்டு போய் பால் கொடுத்து அபிஷேகம் பண்ணிவிட்டு சாமியை வணங்கிட்டு வர இந்த அம்மாவுக்கு அந்த பூசாரி சொல்கிறாரு, ஏன் பால் வர லேட் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்கவும் இந்த அம்மா சொல்கிறாங்க, படகுக்காரன் வர லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த பூசாரி சொல்கிறாரு, இறைவன் மேலே பக்தி இருந்தால் பிறவி என்னும் பெருங்கடலையே தாண்டலாம் அப்படின்னு சொல்கிறாராம் பூசாரி. அப்போது மறுநாள் அந்த அம்மா மறுநாள்லேருந்து கரெக்டாக கொண்டு போய் பால் கொடுக்குறாங்க. இப்படியே போயிட்டு இருக்க நாட்கள். ஒரு நாள் பயங்கரமாக மழை, ஆற்றுல வந்து பயங்கர வெள்ளம் போயிட்டு இருக்கு. ஆற்றுல பயங்கரமாக வெள்ளம் போயிட்டு இருக்குது. பூசாரி இன்றைக்கி சொல்கிறாங்க, இன்றைக்கி பால் அபிஷேகம் சாமிக்கு பண்ண முடியாது, அந்த அம்மா வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு வேறு பூஜைகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த அம்மா கரெக்டாக பால் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த குருக்கள் பூசாரிலாம் கேட்குறாங்க, ஆற்றுல வெள்ளம் போய்கிட்டு இருக்குது, எப்படி நீ பால் கொண்டு வந்த அப்படின்னு சொல்கிறாங்க. ஆற்றில் நடந்து வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. உடனே இந்த பூசாரியெல்லாம் சொல்கிறாங்க, அப்போ திரும்பி பால் கொண்டு வரும்போது எங்களையும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பூசாரிங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை, இந்த அம்மா எப்படி கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு. மறுநாளும் அந்த வெள்ளத்தில் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, நடந்து வராங்க, தண்ணி மேலே நடந்து வராங்க, சாமியோட முழு நம்பிக்கையில் நடந்து வராங்க. அப்போ இந்த அவங்களுக்குலாம் பார்க்க ஆச்சரியமாக இருக்குது. ஆனாலும் அப்போவும் அந்த குருக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குருக்களும் தண்ணியில் நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனால் தண்ணியில் முங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த அம்மா போய் காப்பாற்றுறாங்க. இந்த குடிசையில் வாழ்ந்துட்டுருக்காங்களா பால்கார அம்மா போய் காப்பாற்றுறாங்க. காப்பாற்றிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க பூசாரிக்கு, இறைவன் மேலே முழு நம்பிக்கை வச்சுருந்தா நம்ம எல்லாமே நமக்கு நல்லதாகவே நடக்கும். நீங்கள் வந்து கோயிலில் பூஜை தான் பண்ணுறீங்க, ஆனால் வந்துட்டு நீங்கள் நம்பிக்கை வைக்கலை. நான் நம்பிக்கை வச்சேன், அதனால தான் சாமிக்கான பாலை நான் நடந்து வந்து தண்ணியில் நடந்து வந்து கொண்டு வந்து கொடுக்க முடிஞ்சிச்சின்னு சொல்லி சொல்கிறாங்க பூசாரிக்கு. இதுலேருந்து என்ன புரியுது, நம்ம ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சா கண்டிப்பாக எதை மூலமாவது நமக்கு கடவுள் நடத்தி கொடுப்பாரு. கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கலாம், ஆனால் உழைக்காமல் நம்பிக்கை வைக்கக்கூடாது. நம்மளும் உழைப்பை கொடுக்கணும். நமக்கு அது மீறி ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா கடவுள் யார் மூலமாவது நமக்கு உதவி பண்ணுவாங்கங்க. நாளைக்கு ஒரு பழமொழியோட ஒரு சின்ன கதையில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும்